போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். நிலையான புகழ்ச்சியும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே என் அன்பு இயேசுவே. இது மீண்டுமாய் இன்னொரு நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி என் அன்பு இயேசுவே. உம்முடைய திருமுன்னிலையில் வந்திருக்கின்ற இதோ இந்த ஆலயத்தில் உம்முடைய நற்கருணையின் பேழையில் மண்டியிட்டு செபித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அலைவரிசையின் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இல்லத்திலிருந்து செபித்துக் கொண்டிருக்கின்ற உம் அன்பு குழந்தைகள் அனைவரையும் இந்த நேரத்தில் இயேசுவே உம்முடைய பொற்பாதத்தில் அர்ப்பணித்து இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்று எங்கள் ஆன்மீக பயணத்தை மேன்மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதோ உம்முடைய முன்னிலையில் சாஷ்டாகமாக விழுந்து கிடக்கின்றோம். அன்பு தகப்பனே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய உம்மிடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்கள் மனக்கவலைகளை, மனபாரத்தை, சோதனைகளை, நோயினால் தாக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் உடலையும் உள்ளத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அன்பு இயேசுவே, நீர் எங்களை தொடுகின்ற பொழுதும் எங்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுதும் எங்களோடு உடனிருந்து பயணிக்கின்ற பொழுதும் அதிலே நாங்கள் ஒரு நிறைவை பெற்று எங்களுக்கு இன்னும் ஒரு ஆன்மீக பலத்தை அசுர பலமாக கொடுத்து எங்களை நீர் வழிநடத்துகிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் இயேசுவே. எங்களை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு தாய் தன் குழந்தைகளை தேற்றி வழிநடத்துவது போல நீர் எங்களை உம்முடைய மார்போடு அணைத்து எங்களை வழிநடத்துவீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நாங்கள் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது மட்டுமல்ல, இதோ எங்களுடைய இந்த மன்னக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற
இந்த நாள் முழுவதுமாக இனி வருகின்ற நாட்களிலும் கூட எங்கள் கரத்தை பிடித்து கொண்டுதான் நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நிழல் போல எங்களோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றீர். எத்தனை முறை உம்மை விட்டு விலகினாலும் எங்களோடு நீர் பயணிக்கிறீர் என்பதற்கு இந்த நொடி பொழுது உடைய முன்னிலையில் நாங்கள் மண்டியிட்டு கிடப்பதை அதற்கு சிறந்த சாட்சியாகவும் காணப்படுகிறதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. எனவே இதோ எங்களை மீண்டுமாய் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை உற்று நோக்கும். எங்கள் வேதனை, கவலை, கண்ணீர் அனைத்தையும் பாதத்தில் அர்ப்பணிக்க போகின்ற பொழுது இது இந்த நாளிலே இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திலே உம்மோடு கலந்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது என்பதை உணர்கின்றோம். எத்தனையோ வேளைகள் நிமித்தமாக இருக்கட்டும், அவற்றை அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த ஒரு சில நிமிட துளிகள் உம்மோடு இணைந்து உம்முடைய திருமுகத்தை பார்க்கின்ற பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உள் வாங்குகின்ற பொழுதும் அதிலே எங்களுக்கு நிறைந்த ஆறுதலை கொடுக்கிறது என்பதை உணர்ந்திருக்கின்றோம். எனவேதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உம்முடைய பாடுகளின் மரணத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது கூட உம்முடைய மரணத்தின் வழியாக எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றீர். இஸ்ரேல் மக்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டார்கள், ஆனால் உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைக்கின்ற பொழுது அப்பா உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே, உம்முடைய திருமுன்னிலையில் எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்பதை உணர்கின்றோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கின்றோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் சாஷ்டாகமாக விழுந்து கிடக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய திரு பாதத்தில் எங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப உள்ளங்கள், இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எத்தனையோ நல் உள்ளங்களை உம்முடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கின்ற பொழுது இது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் அரசனுடைய அறிவுரைக்கு ஏற்றார் போல, அறிவிப்புக்கு ஏற்றார் போல பார்க்கின்ற பொழுது இந்த கொரோனா நோயினுடைய தொற்றானது குறைந்து கொண்டே வருகிறதை நாங்கள் உணர்கின்றோம். மேலும் தகப்பனே, வர இருக்கின்ற 3வது அலை குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் என்று மருத்துவ உலகம் சொல்லுகின்ற பொழுது இதோ எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அந்த குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். அந்த குழந்தைகளை நீர் பாதுகாக்கும். அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான நோய்களும் தீங்காமல், அவர்களை அண்டாமல் உம்முடைய அன்பின் பாதுகாப்பு வளையத்தில் ஒரு தாய் தன் குழந்தையை தன் மார்போடு அணைத்துக் கொள்ளுவது போல, தன்னுடைய இரு கரங்களிலே தன் குழந்தையை அணைத்து பாதுகாத்து வழிநடத்துவது போல் அன்பு இயேசுவே, இந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளையும் அர்ப்பணித்து இதோ நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வழிநடத்துதலுக்காக இதோ எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். எங்களை ஏற்று வழிநடத்த இது உம்முடைய ஆவியின் வல்லமையை, ஆவியின் ஆசீர்வாதத்தை, ஆவியின் வழிநடத்துதலை எங்களுக்கு நிறைவாக நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கின்றோம். இயேசுவே, ஒரு தாய் தேற்றுவது போல என் இயேசு என்னை நிச்சயமாக தேற்றுவார். ஒரு தாய் தன் குழந்தையை வழிநடத்துவது போல என் அன்பு இயேசு என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அப்பா உம் கரத்தில் இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல் வரிகளின் வழியாக ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார்.
மார்போடு அணைத்து எங்கள் மனக்கவலைகளை நீர் தீர்க்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கின்றேன், நல்ல தாயாக இருக்கின்றேன். ஒரு தாய் தன் குழந்தையை தன் மார்போடு அணைக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்படுகின்ற ஆறுதல், தைரியம், ஒரு மனத்தெம்பு, ஒரு கதகதப்பான ஒரு அரவணைப்பு அந்த குழந்தைக்கு எந்த அளவிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறதோ, ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதோ, அதுபோல உம்முடைய காயப்பட்ட கரத்தோடு உம்முடைய மார்போடு நீர் எங்களை அணைக்கின்ற பொழுது, இயேசுவே, இதைவிட சிறந்த பாதுகாப்பு எங்கள் வாழ்க்கையிலே வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து இதோ எங்களை உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து எம்மை நீர் நடத்துகின்றீர், கண்மலை மேல் எங்களை நீர் நிறுத்துகின்றீர். அன்பு இயேசுவே, இந்த வாழ்க்கை என்கின்ற இந்த பயணத்தில எத்தனை சோதனைகளையும், எத்தனை இடர்பாடுகளையும், எத்தனை துன்பங்களையும், நோய்களையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்ற பொழுது, விழுந்து கிடக்கின்ற பொழுது, முடியவில்லை என்று நாங்கள் சாய்ந்து கிடக்கின்ற பொழுது, வெற்றி என்கின்ற பாதைக்கு எங்களை உம்முடைய அன்பின் கரத்தினால் பிடித்து அனைத்து சோதனைகளையும் உடைத்தெறிந்து அந்த கல்வாரி நோக்கி நீர் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் உம்மையை அர்ப்பணித்தது போல நாங்கள் சுமக்கின்ற சுமைகளை உம்முடைய தோள் மீது சுமந்து கொண்டு எங்களுக்கு எந்த இடையூறுகளும் இல்லாமல் எங்களை நீர் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, இதற்காக நன்றி செலுத்தி இதோ உம்முடைய கரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும், எங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த அனைத்து பிள்ளைகளையும் இதோ உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு பொழுதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அன்பு இயேசுவே, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே உறவுகளை நம்பி ஏமாந்த தருணங்கள் இருக்கின்றன. பல நேரங்களிலே பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட தங்கள் சுயநலத்தினால் குழந்தைகளை தெருவிலே அனாதைகளாக தள்ளப்பட்ட தருணங்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சொத்துக்காக, மதிப்பிற்காக, தேவைக்காக, பணத்திற்காக, பதவிக்காக உடன்பிறப்புகள் கூட தங்களை ஓரம் கட்டிய தருணத்தை பார்க்கிறோம். ஏன் மனமுடித்த கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலே சுயநலம் அவர்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது, சந்தேகங்கள் அவர்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அனைவரும் குடும்பத்திலிருந்து விலகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தை எங்களால் காண முடிகிறது. ஆனால் ஒரு பொழுதும் நீர் எங்களை கைவிடாமல், எங்கள் சோதனை நேரங்களில் இருக்கட்டும், ஏன் உம்மை விட்டு விலகி சென்றாலும் சரி, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காணாமல் ஒதுங்கி சென்றாலும் சரி, நீர் எங்கள் மீது உம்முடைய அன்பை அபரிமிதமாக எங்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது கூட, உம்மை விட்டு விலகி 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 செல்லுகின்ற பொழுது கூட, பாவத்தினால், குற்றங்களினால், குறைகளினால், சுயநலத்தினால் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை விட்டு விலகி சென்றாலும் ஒரு பொழுதும் நீர் எங்களை விட்டு விலகி விடாமல் எங்களோடு உம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, இதற்காக நன்றி செலுத்தி உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும்
விலகிடார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அவன் பேசுவேன். இது தாயினுடைய அரவணைப்பிலே குழந்தை பாதுகாப்பாக இருப்பது போல உம்முடைய அரவணைப்பிற்குள் நாங்கள் இதோ சரணடைந்து விட்டோம். உம்முடைய இறகுகளுக்குள் எங்களை நீர் அரவணைத்துக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய கருணை மிக்க பார்வையிலே எங்களுக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய மன்னிப்பின் இரக்கத்தினால் எங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றீர். எனவே என் பேசுவேன், இது உம்முடைய முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பொற்பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை இப்பொழுது ஆட்கொள்ளும் அப்பா. அவருடைய ஆளுமை எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கின்றேன். அவர் எங்களை தொட வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களோடு இப்பொழுது உடனிருக்க வேண்டும். உம்முடைய வல்லமையும் ஆவியினுடைய ஆளுமையும் இந்த நேரத்தில் எங்களோடு எங்களை வழிநடத்துகின்ற பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் உள்வாங்கக்கூடிய நல்ல ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் செவிமடல்களை தூய்மையாக்கும், எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தை ஒவ்வொரு வார்த்தைகளும் தொடுகின்ற பொழுது பச்சை மரத்தில் அடித்த ஆணிகளைப் போல ஆழமான சிந்தனைகளோடு அந்த வார்த்தை எங்களை வழிநடத்த வேண்டும் என்ற நேரத்தில் செபிக்கிறேனப்பா. எங்களை தொடும் தகப்பனே, உம்முடைய வல்லமை எங்களை தாக்கிக் கொள்ள வேண்டும். உம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ள வேண்டும். உம்முடைய கிருபை எங்களை தொட வேண்டும். உம்முடைய வழக்கை எங்கள் ஒவ்வொருடைய உச்சம் தலைமேல் கை வைக்கின்ற பொழுது உம்முடைய திரு ரத்தத்தின் வழியாக எங்கள் உச்சம் தலைமது உள்ளம் கால் வரை இரத்த நாளங்கள் முழுவதுமாக உம்முடைய திரு ரத்தம் பாய்ந்தோடுகிற பொழுது இயேசுவே, நாங்கள் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் பாதுகாப்பு அரணோடு உம்முடைய ஆளுமைக்குள் உள்ளே நாங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இது இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எந்த சிந்தனைகளும் எழாமல் சிந்தனைகளை சீர்தூக்கி உம்முடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளை செவிமடுக்கக்கூடிய நல்ல அன்பின் குழந்தைகளாக எங்களை நீர் இப்பொழுது வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் இயேசுவே. உம்முடைய வல்லமை இருக்கின்ற பொழுது, உம்முடைய பிரசன்னம் இருக்கின்ற பொழுது, உம்முடைய ஆளுமை இருக்கின்ற பொழுது, உம்முடைய கரம் எங்களை வழிநடத்துகின்ற பொழுது எங்களை எந்த தீய சக்திகளும் அணுகாமல் இருக்க இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேனப்பா. எங்களை தொடும் இயேசுவே, எங்களை தொட்டு குணப்படுத்தும். எங்களுடைய உள்ளத்தை இப்பொழுது நல்ல நிலமாக பண்படுத்தும். உம்முடைய வார்த்தை எங்கள் இதயத்தில் விழுகின்ற பொழுது இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு நல்லதொரு 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய பயனாளிகளாக, உம்முடைய அன்பின் கருவிகளாக, உம்முடைய அன்பின் சாட்சிகளாக உம்முடைய பெயரை நாங்கள் இந்த மண்ணுலகில் எத்திசையிலும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டக்கூடிய வரத்தை கொடுத்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். சத்தம் போட ஆரம்பிச்சிட்டு கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்ற தருணத்தில்
நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் பல நேரங்களிலே சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு நிமிட துளிகளும் கேள்விக்குறிகளாக மாற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுகின்ற எண்ணங்கள், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த கவலை, ஏன் இந்த பிரச்சனைகள் என பலவிதமான சிந்தனைகளுக்குள் நாம் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒன்றை மட்டும் நாம் எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே 90% அது நாமத்தான் இருக்கக்கூடும். நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் அதை ஏற்படுத்திய காரணங்களாகத்தான் இருக்கக்கூடும் என்பதை நாம் முதலில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டிருந்தாலும் சாத்தானின் தீய சக்திகளினால் இந்த உலகம் ஆட்கொள்ளப்பட்டதினால்தான் கடவுளே மனிதனாக இந்த மண்ணுலகிற்கு வந்து முதலில் தன் சாயலாக படைக்கப்பட்ட இந்த மனிதனாகிய நம் அனைவரையும் தூய்மைப்படுத்திவிட்டால் இந்த உலகம் முழுவதும் ஒட்டுமொத்த உலக உருண்டையும் ஆண்டவருடைய கரத்தினால் பாதுகாக்கப்படும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம். இயற்கையை ஒருபுறம் ஒதுக்கி வைக்கிறார். அவரால் படைக்கப்பட்ட விலங்குகள், உயிரினங்கள் அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்தாலும் தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இந்த தவற்றினால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை தீய சக்திகளுக்குள் அழைத்து வந்து விட்டானே. எனவே இறைவன் நம் அனைவரையும் நம்முடைய பாவங்களிலிருந்து, குற்றம் குறைகளிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து, தீய சக்திகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதோ கடவுளே மனிதனாக இறங்கி வந்தார். இந்த மண்ணுலகத்தில் தன் பயணம் முடிந்த பிறகு கல்வாரி மலையிலே சிலுவையில் தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது அதற்கு முன்னதாக இந்த உலகத்தில் முழுவதுமாக என்னுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்பதற்காக இது நற்கருணை வடிவிலே தன்னையே உங்களுக்கும் எனக்கும் தாரை மாத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். இந்த நற்கருணை முன்னிலையில் அவருடைய முன்னிலையில் நாம் இதோ இந்த நாளிலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை உற்று நோக்க வேண்டும். அவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்ல போகிறார்? உங்களையும் என்னையும் எப்படி வழிநடத்த போகிறார்? உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை அவர் வெளிப்படுத்தி நாம் அதிலிருந்து நல்ல சிந்தனைகளை இருந்தால் அதை இறைவனோடு இணைந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும், ஒருவேளை இறைவனுக்கு ஏற்ற சிந்தனைகள் இல்லாமல் இந்த உலகத்தை சார்ந்ததாக நம் ஆன்மாவையும் நம் உடலையும் அழிக்கக்கூடிய சிந்தனைகளாக இருந்தால் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக இதோ நம் தேவன் உங்களையும் என்னையும் இருக்கரம் விரித்து அழைத்து தன் உயிருள்ள வார்த்தையை, வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை, இருளை அகற்றக்கூடிய வார்த்தையை இதோ உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க போகிறார். செவிமடுத்து அவருடைய வார்த்தையை உள்வாங்கி அவரோடு நம்முடைய பயணத்தை தொடர இதோ அவர் முன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, மத்தேயு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இவ்வாறு சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். நம்முடைய உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் தனித்தனி செயல்களை செய்து கொண்டிருப்பதை நாம் உணர்கின்றோம். ஒன்றோடு ஒன்று இணைந்து நம் கண்களாக இருக்கட்டும், காதுகளாக இருக்கட்டும், நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து நம்மை இந்த மண்ணுலகிலே ஒரு அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறது.
எப்பொழுது நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு நாம் கொடுக்கின்ற அந்த உணர்வுகளானது அல்லது உணவுகளானது அந்த உடல் உறுப்புகளை அது எப்பொழுது மாற்றத்தை உருவாக்குகிறதோ, அதனுடைய செயல்பாடுகளிலிருந்து சற்று வேறுபட்ட செயல்பாடுகளுக்கு அழைத்து செல்லுகிறதோ, அப்பொழுது நம் ஒட்டுமொத்த உடலும் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய ஆன்மீக வாழ்வும் பாதிக்கப்படுகிறது. இது 100% உண்மையான நிகழ்வு. இறைவன் நம்முடைய உடல் உறுப்புகளை அழகாக பார்த்து பார்த்து தன்னுடைய அன்பின் கரத்தினால் உருவாக்கி இருக்கின்றார். இறைவனிடமிருந்து வருகின்ற அனைத்துமே தூய்மையானது, நல்லது. எனவேதான் ஆதியாகமத்திலே வாசிக்க கேட்கின்றோம், இந்த 7 நாட்களில் 6 நாட்களுடைய படைப்பிலே ஒவ்வொரு நாளும் இறுதி நாளிலே இறைவன் அனைத்தையும் நல்லது என கண்டார். இறைவன் அனைத்தையும் நல்லது என கண்டார். அவருடைய பார்வையிலும் அவருடைய படைப்பிலும் அவருடைய கரங்களிலிருந்து வெளிவருவது அனைத்துமே தூயதாக, உண்மையுள்ளதாக, நல்லதையே கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது படைப்பின் சிகரமாக தன் சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் எந்த அளவிற்கு நல்லவர்களாக, தூய்மையுள்ளவர்களாக இருக்க முடியும்? இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் காலப்போக்கிலே, சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தாமல் தீய எண்ணங்களோடு நம்மை இணைத்து கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல் நம்முடைய சுயநலத்திற்காக இந்த உலகத்திலே நம்மை இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நம் உடலும் பாதிக்கப்படுகிறது, உள்ளமும் பாதிக்கப்படுகிறது. இரவு நேரங்களிலே ஒளி இல்லாத நேரத்திலே நம்மால் கடந்து செல்ல முடியாது. அப்படி கடந்து செல்ல நேரிட்டால் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் தடங்கி கீழே விழுவோம், அல்லது எது மீதாவது நான் மோதிக்கொண்டு நம்முடைய உடலிலே காயங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆக எந்த ஒரு மனிதனாலும் இருளில் நடக்க முடியாது. அந்த இருளிலிருந்து வெளிவருவதற்கு வெளிச்சத்தை உருவாக்கி வெளிச்சத்தோடு அந்த இருளிலே நடக்கின்ற பொழுது எந்த தடைகளும் இல்லாமல் நாம் கடந்து செல்ல முடியும். எனவே நம்முடைய உடலுக்கு வெளிச்சமாக இருப்பது, ஒளியாக இருப்பது நம்முடைய கண்கள். அந்த கண்களுடைய பார்வையும் அதனுடைய தெளிவான எண்ணங்களையும் எப்பொழுது நாம் சரியான விதத்தில் நாம் பயன்படுத்துகின்றோமோ, அது நமக்கு, நம் உடலுக்கும் சரி உள்ளத்துக்கும் சரி, ஒரு ஆற்றலையும் ஒரு தெம்பையும் நமக்கு தெளிவாக கொடுக்கிறது. எனவே ஆண்டவருடைய முன்னிலையிலே நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது எப்படி இறைவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார், எப்படி இறைவன் உங்களையும் என்னையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், எப்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பினால், தன்னுடைய அரவணைப்பினால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, தொடக்க நூல் 3வது அதிகாரம் இறை வார்த்தை 4 முதல் 6 முடிய நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள், அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மரத்தின் கனிகளை உண்டால் நீங்கள் சாவீர்கள் என்று தந்தை கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்றார். இன்பவனத்தில் நடு இருக்கின்ற அந்த மரத்தின் கனிகளை நீங்கள் உண்ண வேண்டாம், அதை நீங்கள் உண்ணுகின்ற பொழுது நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆனால் பாம்பானது பெண்ணிடம் சொல்லுகின்ற வார்த்தை 3ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை, நீங்கள் சாகவே மாட்டீர்கள், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்
எது தவறு என்று நமக்கு நன்றாகவே தெரியும். இதை செய்தால் நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தவறுகள் ஏற்படும், குற்றங்கள் ஏற்படும், நமக்கு ஏதாவது ஒரு விபத்து உண்டாக்கப்படும், நாம் மாட்டிக்கொள்வோம், பிரச்சனைகள் சிக்கலில் நிற்போம் என்பது நமக்கு ஏற்கனவே நன்றாக தெரிந்துவிடும், நம்முடைய உள்மனது சொல்லி இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நாம் செய்வது என்ன? பார்த்து கொள்ளலாம், என்னால் அதையும் சாதிக்க முடியும். இன்றைய காலகட்டங்களிலே எத்தனை பிரச்சனைகளை தொலைக்காட்சிகளிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை நபர்களும் ஏற்கனவே இது தவறு என்று தெரிந்தும் அவர்கள் தவறை செய்து அன்றைய நாட்களிலே மகிழ்ச்சிகளாக இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் சமுதாயத்தின் முன்னிலையிலே தலை குனிந்துதானே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இறைவன் சொன்னார் ஏவாளிடம், ஆதாமிடம், அந்த கனியை நீங்கள் உண்டீர்கள் என்றால் சாகவே மாட்டீர்கள் என்று சொன்னார். ஆனால் சாத்தான் அவர்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் சாகவே மாட்டீர்கள், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். எந்த ஒரு தீச்செயல்களும் தீய எண்ணங்களும் முதலில் நமக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்து கொண்டேதான் இருக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்முடைய கண்களை மறைத்துவிடும், உலகத்தையே மறைத்துவிடும். நம்முடைய ஏக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புகளும் பார்வையும் அந்த தீய எண்ணங்களின் மீதுதான் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது அந்த தீய எண்ணத்தை நாம் தொட்டு விட்டோமோ, அதற்குள் நாம் விழுந்து விட்டோமோ, அதிலிருந்து நம்மால் வெளிவரவே முடியாது. எனவேதான் சாத்தான் முதலில் ஏவாளிடம் சொல்லுகிறது, நீங்கள் சாகவே மாட்டீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும், அது இறைவனுக்கும் தெரியும் என்று சாத்தான் ஏவாளை சோதித்ததினால் ஏவாள் சாத்தானுடைய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கடவுளுடைய வார்த்தையை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு தீய சக்திகளுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து தன்னை முழுவதுமாக சாத்தானுடைய கரத்தில அர்ப்பணித்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களையுமே இந்த பெண்ணானவள் அந்த சாத்தானுடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாள். தீய வார்த்தைகளுக்கு எப்பொழுது இந்த பெண்ணானவள் தன்னை அர்ப்பணித்தாளோ, தீய எண்ணங்களுக்கு எப்பொழுது இந்த பெண்ணானவள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலோ, அப்பொழுது தானும் தன்னை சார்ந்தவர்களையும் தவறான வார்த்தைக்கும் சாத்தானுடைய உலகத்திற்கும் அழைத்து சென்று தன்னையும் தன் சமுதாயத்தையும் அழைத்து கொண்டு விட்டாள். இப்படிப்பட்ட தீய சக்திகளிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை கடவுள் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். தந்தையினுடைய வார்த்தையை தன் வாழ்வாக இந்த மண்ணுலகில் நிறைவேற்ற வேண்டும் என்று வருகின்றார். எனவே அவர் இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இறை வார்த்தையை, விண்ணரசினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிற பொழுது எந்த அளவிற்கு ஏவாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டாலோ அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதே சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 8 முதல் 10 முடிய நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானிடம் யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு பெற்ற பிறகு தன்னுடைய இறையாட்சி பணி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக பாலை நிலத்திற்கு அதே தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு பாலை நிலத்திற்கு சென்றார் என்றும், அங்கே 40 நாட்கள் உண்ணாமலும் உறங்காமலும் நோன்பிருந்து தந்தையோடு உரையாடி தந்தையிடமிருந்து அந்த வார்த்தைகளை பெற்று ஆவியினுடைய வல்லமையினால் தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் உந்து சக்தியினால் நிறைவு செய்து அவர் அந்த பாலை நிலத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகுகிறான். சாத்தான் அவரை சோதிக்கின்றான். என்ன ஒரு சோதனை அங்கே ஆண்டவரை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த இடத்தில் மனிதனாக இருந்தால் சாத்தானுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பான். 40 நாட்கள் உண்ணாமலும் உறங்காமலும் அங்கே பாலைவனத்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவருடைய ஊனுடலுக்கு தேவையான சக்தி வேண்டும் என்பதற்காக உணவு தேவைப்படுகிறது. அதை முழுவதுமாக உணர்ந்த சாத்தான் ஆண்டவரை சந்தித்து சொல்லுகிறான், நீர் உண்மையிலே கடவுளுடைய மகனாக இருந்தால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். இயேசு சொல்லுகின்ற வார்த்தை,
அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் அனைவருமே மண்ணகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக விண்ணகத்திற்கு உரியவர்கள். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த உடலானது மண்ணோடு மண்ணாக அழிந்து போகக்கூடியது. வானத்து பறவைகளுக்கும் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் உணவு கொடுத்திருக்கின்ற தேவன் தன் சாயலாக படைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் வழிநடத்த மாட்டாரா? அந்த நம்பிக்கை ஏன் இன்று வரை உங்களுக்கும் எனக்கும் இருக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது? தாய் தன் பிள்ளையை அரவணைத்துக் கொள்ளுகிறாளே, எதற்காக என் குழந்தை அழுகிறது என்பதை உணர்ந்து, நோயினாலா பசியினால என்பதை உணர்ந்து அறிந்து, நோயினால் அழுகின்ற குழந்தைக்கு மருந்தையும், பசியினால் அழுகின்ற குழந்தைக்கு உணவையும் கொடுக்கின்றாளே. அதுபோல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நமக்கு எது தேவை, எப்பொழுது தேவை என்பதை உணர்ந்து அறிந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? அந்த ஆழமான நம்பிக்கை இன்னும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழாத காரணத்தினால்தான் ஏவாள் எப்படி சாத்தானுடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்தாலோ அதுபோல நாமும் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் தேவன் என்று சொல்லுகிறார் அற்புதமாக, 40 நாட்கள் பசியோடு வருகின்ற எனக்கு உணவு தேவைதான். ஆனால் அந்த உணவு எங்கிருந்து வருகிறது என்பதை உணர்ந்தார் இயேசு, நமக்கு வெளிப்படுத்துகிறார். சாத்தானிடமிருந்து வருகிறது, தீய சக்தியிடமிருந்து வருகிறது. பார்வைக்கு உணவாக இருந்தாலும் அது நம்முடைய உடலையும் ஆன்மையும் அழிக்கக்கூடிய விஷமாக மாற்றப்படுமே என்று இயேசு உணர்ந்து, மனிதனுக்கு உணவு மட்டுமல்ல, மாறாக ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு வாழ்வு கொடுக்கும். அது விண்ணகத்தில். அப்படிப்பட்ட சாத்தானிடமிருந்து வருகின்ற உணவை உண்பதை விட பசியோடு பட்டினியோடு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நம் தேவனர் நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். எனவே கண்தான் உங்களுக்கு விளக்கு என்று சொல்லுகின்ற பொழுது, இப்படிப்பட்ட சோதனைகள் உங்களையும் என்னையும் தாக்குகின்ற பொழுது, இந்த சோதனைகளுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் ஒருவேளை ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து விடுகின்றோம். இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே ஆண்டவருடைய முன்னிலையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் நம்மை அழித்துக் கொள்ளுகின்ற பொழுது, நாம் நம்முடைய உடலும் உள்ளமும் முழுவதுமாக தீய சக்திகளுக்குள் உள்ளாக்கப்படுகின்ற பொழுது, இந்த நற்கருணைநாதர் மீண்டும் மீண்டுமாய் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கின்றார். மீண்டும் மீண்டுமாய் நமக்காக சிலுவையை தூக்குகின்றார். மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய திரு ரத்தத்தை நம் மீது தெளித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை முறை ஒரு மனிதனை அழித்துக் கொண்டிருக்க முடியும்? எத்தனை முறை ஒரு மனிதனை நாம் கற்றுடில் கட்டி அடித்துக் கொண்டிருக்க முடியும்? எத்தனை முறை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்க முடியும்? அனைத்தையும் தாங்கி கொண்டுதானே நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய விருப்பம் என்னவென்றால், நாம் மீண்டும் மீண்டுமாய் இப்படிப்பட்ட பாவ சேற்றுகளுக்குள் விழுந்து விடாமல் இருக்க நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் விரும்புகிறார். இதைத்தான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது 11ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 3 இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். ஆனால் என் அன்பின் பிள்ளைகளே, ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகின்றேன். ஏவாள் எந்த அளவிற்கு தன்னை பாம்பினுடைய தந்திரத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டாலோ, அதுபோல இயேசுவினுடைய எண்ணங்களையும் இயேசுவினுடைய நேர்மையும் தூய்மையும் நீங்கள் இழந்து விட்டு சாத்தானின் கரங்களில் உங்களை அர்ப்பணித்து விடுவீர்களோ என நான் அஞ்சுகிறேன் என்று பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலேயே மனவேதனையோடு சொல்லுகிறார். அன்று கொரிந்தியர்கள் இறைவார்த்தைக்கு செவிமடுக்காமல் தான் தோன்றித்தனமாக தீய சக்திகளுக்கு தன்னை உட்லாக்கி கொண்டதினால் மனவருத்தத்தோடு எழுதுகின்ற வார்த்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தைகள் விதையாக விழ வேண்டும். நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அனைத்துமே நம் ஒவ்வொருவருடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அழித்து விடக்கூடாது. ஒரு விளம்பரத்தில் ஒரு மருத்துவர் இவ்வாறு சொல்லுவார், இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள் குப்பை உணவிற்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள் என்றால்
அந்த குப்பை உணவானது அவர்களுக்கு உடலுக்கு அதற்கு சக்தியை கொடுப்பதல்ல. அவர்கள் அந்த ருசியினால் அவர்கள் ஆட்கொள்ளப்படவில்லை. அந்த குப்பை உணவில் காணப்படக்கூடிய ருசியினால் அவர்கள் ஆட்கொள்ளப்படவில்லை. மாறாக அந்த குப்பை உணவுகளில் இருக்கின்ற வண்ணங்கள், பூசப்பட்டிருக்கின்ற வண்ணங்கள் குழந்தைகளுடைய கண்களை கவர்ச்சியாக அழைத்து சென்று அந்த குப்பை உணவுகளுக்கு அவர்கள் அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள். எனவேதான் இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற குழந்தைகள் இந்த குப்பை உணவுகளை உண்டு தங்கள் உடலை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதற்கு அடிப்படை காரணமாக பெற்றோர்களும் இருக்கிறோம். இதுதான் மன வருத்தத்திற்குரிய தருணம் என்று சொல்லுகிறார் ஒரு மருத்துவர். எந்த அளவிற்கு குழந்தைகள் குப்பை உணவினுடைய அந்த வண்ணத்தை பார்த்து தங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா தீய சக்திகளுக்கும், தீய உணர்வுகளுக்கும், தீய நாட்டங்களுக்கும் நம்முடைய கண்ணானது அதற்கு அடிமையாக்கப்பட்டு நம் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் நாம் அழித்து கொண்டே இருக்கிறோம். பவுலடிகளார் சொல்லுவது போல, ஏவாள் எந்த அளவிற்கு சாத்தானுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலோ அதுபோல நம்மையும் நாம் ஈடுபடுத்தி கொள்ளாமல் இயேசுவினுடைய வார்த்தைக்கு நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுகின்ற பொழுது நம் உள்ளமும் உடலும் தூய்மையாக்கப்படும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னது போல, உங்கள் கண்தான் உங்கள் உடலுக்கு விளக்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் கண்களை தூய்மையுள்ளதாக, உங்கள் பார்வையை தூய்மையுள்ளதாக, உங்கள் எண்ணங்களை தூய்மையுள்ளதாக எப்பொழுது நீங்கள் மாற்றுவீர்களோ அப்பொழுது உங்கள் உடலும் உள்ளமும் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கும். அதற்கு ஒரே ஒரு சிறந்த வழி, என்னை உற்று நோக்குங்கள், என் வார்த்தைக்கு செவிமடுங்கள், அப்பொழுது நீங்கள் தூய்மையாக்கப்படுவீர்கள் என்று நம் நற்கருணை நாதர் நமக்கு சொல்லுகிறார். எனவே இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம், இயேசுவை நாம் உற்று நோக்குவோம், இயேசுவோடு பயணிப்போம். இயேசு நம்மை தூய்மைப்படுத்துவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசம் நம் உள்ளத்தின் ஆழத்திலே எழ வேண்டும். அதற்காக இதோ இயேசுவின் முன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம், மண்டியிடுவோம். கண்களை மூடி, இயேசுவே, இது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த தவறுகளுக்காக, குற்றங்களுக்காக மனம் வருந்துகிறோம். அலங்கரிக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகளுக்குள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டதற்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம். எங்கள் பார்வை எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தாமல் அழிவினுடைய பாதையில் எங்களை அழைத்து சென்றதற்காக இதோ நாங்கள் மனம் வருந்தி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை படைத்தவரும் நீரே, எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவரும் நீரே, எங்களை வழிநடத்தக்கூடியவரும் நீரே, எங்களை பாதுகாக்கக்கூடியவரும் நீரே. நாங்கள் கேட்டு எங்களை நீர் இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைக்கவில்லை, மாறாக உம்முடைய விருப்பத்தினால் இதோ இந்த மண்ணுலகிலே எங்களை நீர் படைத்திருக்கிறீர். இதோ எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் இதோ உம்முடைய கரத்தில் இரு நாளிலே அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவே, இது எங்களுடைய ஆதி தாயானவள் சிந்திக்காமலும் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் தங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தீய சக்திகளுக்குள் அர்ப்பணித்தாளோ, அன்று முதல் இன்று வரை நாங்கள் உம்முடைய அன்பின் பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக நீரே இந்த மண்ணுலகில் மனிதனாக நீர் பிறந்து வந்திருக்கிறீர். இதோ உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல், உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல், எங்கள் தீய சக்திகளினால், தீய எண்ணங்களினால், தீய பார்வைகளினால் உம்மிடமிருந்து விலகிச் சென்ற தருணத்திற்காக இதோ மனம் வருந்தி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். இதோ எங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்தினால் நீர் உருவாக்கி இருக்கிறீர். எங்கள் உடல் உறுப்புகளினால் உமக்கு நாங்கள் செய்த தவறுகளுக்காக
மனமருந்தி இதோ மன்னிப்பை கேட்கின்ற பொழுது, இயேசுவே, இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் தருணத்தில் உம்முடைய நற்கருணை பேழையின் முன்னிலையில் எங்கள் ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது, அது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நீர் எங்களுக்கு ஆவியின் வல்லமையினால் தூய்மைப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று அப்பா இந்த நேரத்தில் எங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் உம் கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவே, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் நெஞ்சே இயேசிடம் உன்னை வழங்கு, இயேசிடம் உன்னை வழங்கு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் கரமே இயேசுவின் மொழி எழுது, என் கரமே இயேசுவின் மொழி எழுது, என் காதே இயேசுவின் மொழி கேளு, இயேசுவின் மொழி கேளு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ ஆடு, என் காலே இயேசுவின் வழி செல்லு, என் காலே இயேசுவின் வழி செல்லு, என் உயிரே இயேசுவின் பதம் சேரு, இயேசுவின் பதம் சேரு, இயேசுவிடம் நம் உள்ளத்தை அர்ப்பணிப்போம், நம் உடலை அர்ப்பணிப்போம். நம் உடலுக்கு கண் விளக்காக இருப்பது போல இறைவன் படைத்த நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு வழிகாட்டிகளாக, விளக்குகளாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நேரத்திலே அன்பின் தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய கடத்தில் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அர்ப்பணித்து செபிப்போம். நம் உடல் உறுப்புகள் வழியாக இறைவனுக்கு செய்த துரோகங்கள் ஒவ்வொன்றையும், ஆண்டவரே
என் கண்களினால், என்னுடைய காதுகளினால், என்னுடைய செவிகளினால், என்னுடைய வார்த்தைகளினால், என்னுடைய நாவினால், என்னுடைய கரத்தினால், என்னுடைய கால்களினால், என் சிந்தனைகளினால் உமக்கு நான் துரோகம் செய்திருந்தால், என் ஆன்மீக வாழ்வை நான் அழித்துக் கொண்டிருந்தால், இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய திரு ரத்தத்தினால் என் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் தூய்மையாக்கும் தகப்பனே. என்னதான் இந்த மருத்துவ உலக மருந்துகளினால் என்னுடைய உடல் உறுப்புகள் ஏற்படுகிற நோய்களை தூய்மையாக்கினாலும், குணம் கொடுத்தாலும், மீண்டும் மீண்டுமாய் என்னுடைய உடல் உறுப்புகள் நோயினால் பாதிக்கப்படுவதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உம்முடைய ஒரே ஒரு திரு ரத்தத்தினால் என் உடல் உறுப்புகள் என் உள்ளம் முழுவதும் தொடுகின்ற பொழுது, ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது, இனி எந்த நோய்களும் எங்களை தாக்காமல், தீய சக்திகளும் எங்களை தாக்காமல் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவோம் என் நம்பிக்கையுடைய சுவ எங்களையும் எங்கள் உடல் உறுப்புகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் கண்களை முக்கியமாக இந்த நாளிலே சிந்திக்க அழைப்பு கொடுத்ததினால் எங்கள் பார்வையினை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் செபிக்கிறேன் இயேசுவே. இது இந்த ஆலயத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் அலைவரிசையினால் உம்முடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் முற்று நோக்கி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களுடைய பார்வைகளை தூய்மையாக்கும். எங்கள் பார்வையினால் ஏற்படுகின்ற சிந்தனைகளை தூய்மையாக்கும். எங்கள் பார்வையினால் ஏற்படுகின்ற உள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தூய்மையாக்கும். எங்கள் பார்வையினால் எங்களுடைய கரங்களினால் செய்கின்ற தவறுகளை தூய்மையாக்கும். எங்கள் பார்வையினால் எங்களுடைய கால்களின் வழியாக நடந்து செல்லுகின்ற பாதைகளை தூய்மையாக்கும். அப்பொழுது இயேசுவே, நாங்கள் உமக்கு உரியவர்களாக நாங்கள் வழிநடத்தப்படுவோம் நம்பிக்கையோடு அப்பாவுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பாக நாங்கள் யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோம் அந்த பிள்ளைகளையும், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற, உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகள், எங்கள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் அன்பு தகப்பனே இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோமப்பா. குறிப்பாக நாளிலே அலைவரிசையின் வழியாக, தொலைபேசியின் வழியாக ஃபாதர் எனக்காக, என் குடும்பத்திற்காக செபியுங்கள். விலகி இருக்கிற என்னுடைய மனைவி என்னுடையோடு இணைந்து வாழ வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் ஃபாதர் என்று கேட்ட அந்த சகோதரனை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன். பிழிந்து கிடக்கின்ற குடும்பத்தை, உடைந்து போயிருக்கின்ற குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய கரத்தினால் தொட்டு தூய்மையாக்கும் தகப்பனே. உம்முடைய திருக்கரத்தினால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற பொழுது மீண்டுமாய் அந்த குடும்பம் ஒற்றுமையான நிலையிலே மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் நான் வாக்குறுதி கொடுத்தேனோ, யாரெல்லாம் என்னிடம் இந்த தொலைபேசி வழியாக செப உதவி கேட்டார்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் இயேசுவே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய திரு ரத்தத்தினால் அவர்கள் உடல் முழுவதுமாக தோய்க்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உம்முடைய திரு ரத்தம் அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ரத்த நாளங்கள் முழுவதுமாக பாய்ந்தோடுகிற பொழுது இயேசுவே, அவர்கள் உடல் உறுப்புகள் எங்கெல்லாம் நோயினால் தாக்கப்பட்டு இருக்கிறார்களோ, குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த நேரத்தில் என்னுடைய வளர்ப்பு தந்தை KL லியோன் அவர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேனப்பா. அவரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உடல் நோயினால் பல நேரங்களிலே பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்ற அவரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுதப்பா, எந்த நோய்களும் அவரை தாக்காமல் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய அன்பின் பாதையில் அவரை வழிநடத்த வேண்டும் என்று, தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்தையும் அவர் வழியாக நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குறிப்பாக அவருடைய அன்பு சகோதரி தங்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அறுவை சிகிச்சையினால் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்ற அவரை ஆசீர்வதியும். அவருடைய உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றையும் நீ தொட்டு குணப்படுத்தும். நோயினால் தாக்கப்பட்டிருக்கிற உடல் உறுப்புகளை நீ தூய்மையாக்கும். எந்த தீய சக்திகளும் அவரை இனி ஆட்கொள்ளாமல், நோயினால் பாதிக்கப்படாமல் உடைய ஆசீர்வாதத்தின் வழியாக, அவர் கிருபையின் வழியாக பூரண சுகம் பெற்று மீண்டுமாய் தன்னுடைய இல்லம் வந்து பழைய இயல்பு வாழ்க்கைக்கு, தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவே. மேலும் இந்த ஜெப உதவி கேட்டிருக்கின்ற தன்னுடைய பிள்ளைகள் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களையும் அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும்.
தாங்களும் பெற்றோருடைய நிலைமைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சுவைக்கின் அண்ணாலை போல கண்ணீரோடு செபித்தது போல, அவர்களுக்கு நம்முடைய அன்னை மரியாளை கொடுத்தது போல, அந்த குடும்பத்திலும் குழந்தை ஆசீர்வாதத்தின் வழியாக அந்த குடும்பம் முழுவதுமாக மகிழ்ச்சியிலே அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவே, அன்பு தகப்பனை, குறிப்பாக உமக்கு நன்றி கலந்த தோத்திரத்தை எடுத்து கொடுக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி 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 இயேசுவே. ஏனென்றால் கடந்த பல வாரங்களாக உங்களுடைய கண்ணீரோடு நாங்கள் அழுது செபித்த செபங்களை நீர் ஏறெடுத்திருக்கிறீரப்பா. கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும், குறிப்பாக இந்திய தேசத்தையும் கரத்தில் அர்ப்பணித்தோம் அப்பா. இதோ கடந்த வாரங்களாக நாங்கள் சந்தித்த இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளிலிருந்து இப்பொழுது நிறைய மாற்றத்தை கொடுத்து இந்த நோயினுடைய தாக்கத்தை படிப்படியாக குறைத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி நீர் ஏற்படுத்தி இருக்கிற, இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. மேன்மேலும் இனி வருகின்ற காலங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உயிர்கொல்லி நோயானது தாக்காமல் இருக்க நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த மருத்துவ உலகம் சொல்லுகின்ற பொழுது 3வது அலை குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை ஆட்கொள்ளும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எங்கள் எதிர்கால வாழ்க்கையும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் தான், வாலிபர்கள் தான். இந்த குழந்தைகளை எந்த நோய்களும் தாக்காமல் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கீழ் அவர்களை அழைத்து வருமாறு கெஞ்சு கொண்டாடுகிறோம். இரத்த கோட்டைக்குள் அவர்களை நிலைநிறுத்துமாறு கெஞ்சு கொண்டாடுகிறோம். இந்த குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தகப்பனே நீரே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி உம்முடைய அன்பின் பாதையில் அந்த குழந்தைகளை நீர் அழைத்து செல்லுகிற பொழுது இது ஒட்டுமொத்த சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம், திருச்சபை இனி வருகின்ற காலங்களிலே எந்த தீய சக்திகளுக்கும் ஆளாக்கப்படாமல் உம்முடைய இறையாட்சி இந்த மண்ணுலகிலே எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, மேலுமாய் அன்பு தகப்பனே, இதோ இந்த கெத்செமனே தியான இல்லத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த தியான இல்லத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற குருக்கள் எங்கள் இருவரையும், எங்களோடு உடனிருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறது உடன் உழைப்பாளர்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இல்லத்தை எந்த விதமான தீய சக்திகளும் சாத்தானின் மாய வழிகளும் ஆட்கொள்ளாமல் மீண்டுமா இந்த தியான இல்லமானது உம்முடைய இறையரசு பரப்பக்கூடிய இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய இல்லமாக மாற்றப்பட வேண்டும். உம்முடைய மக்கள் இந்த இல்லத்திலே அமர்ந்து கொண்டு, இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு உம்முடைய இறை வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவுள்ளவர்களாக இந்த இடத்தை மாற்ற வேண்டும் என்று இயேசுவே பார்த்து செபிக்கிறேனப்பா. எங்களையும் எங்கள் இல்லத்தையும் ஆசீர்வதித்து எங்கள் உடன் உழைப்பாளர்களும் அன்பின் அரவணைப்பில் அவர்களை பாதுகாத்து என்றும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக வாழக்கூடிய வரத்தை கொடுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கின்றோம். ஆசீர்வதியும் 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 தகப்பனே, எங்களை ஆட்கொள்ளும் அப்பா, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும். உம்முடைய அன்பினால் எங்களை வழிநடத்தும், எங்களை வழிநடத்தும், எங்களை வழிநடத்தும். எங்கள் உள்ளத்தையும் உடலையும் எங்கள் ஆன்மாவையும் இயேசுவே இந்த நேரத்தில் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தோ இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.